நான் பொதுவா ஒரு ஆக்ஷன் மூவிய ஒரு அரகொற மனசுல தான் போய் பார்ப்பேன். சரி அடிச்சு துவம்சம் பண்ண போறாய்ங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் போய் பார்ப்பேன். நான் பார்த்துட்டு வந்த படம் ஒரு ஆக்ஷன் மூவி தான். ஆனா அதுக்குள்ள ஒரு விறுவிறு ஸ்டோரிய வச்சிருப்பான்னு சத்தியமா எதிர்பார்த்தேன். படம் ஆரம்பிச்சாங்க, இன்ட்ரோல் வந்தது தெரியல. இன்ட்ரோல் வந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி படம் முடிஞ்சுன்னே சத்தியமா எனக்கு தெரியல. அவ்வளோ ஸ்பீடான ஒரு படத்தை தான் பார்த்துட்டு வந்திருக்கேன். கன்னடத்தில் ரிலீஸ் ஆன கிச்சா சுதீப்போட நடிப்பில் விஜய் கார்த்திகோட டைரக்ஷன் தானுவோட ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆன படம் தான் மேக்ஸ். இப்போ நான் ரீசெண்டாக இன்றைக்கி ஈவினிங் இந்த படத்தை பார்த்துட்டு வந்தேன். உண்மையாலுமே ஆக்ஷனுக்கு ஒரு விருப்பான கதைக்கு இந்த படம் உண்மையாலுமே ஒர்த்து தான். எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஃபீல் ஆச்சு, எப்படி தான் கைது டூ படத்தை லோகேஷ் கனகராஜ் எப்படி எடுக்க போகிறாருன்னே தெரில. அந்த ஒரு ஃபீலிங் கொடுத்த ஒரு படம் தான். ஏன்னா ஒரே நைட்டில் வந்து இந்த படம் நடக்க போகுது. 2 கைதிகள் அரெஸ்ட் பண்ணி லாக்கப்பில் வைக்கிறாங்க. அந்த கைதிகள் ஒரு அமைச்சரோட பசங்க. அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு. உண்மையாலுமே மேக்கிங்லாம் தெறிக்க விட்டாங்க படத்தை. நல்லா இருந்துச்சு படம். உண்மையாலுமே எல்லாருமே போய் தேட்டரில் பார்க்கலாம். ஒரு 2.5 மணி நேரம் ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வர படம் தான். இந்த படம் ஃபுல்லாக எடுத்ததே வந்து சென்னையில் தான். அங்கே ஒரு செட்டை போட்டு அந்த படத்தை எடுத்துடுவாங்க. அதனால வந்து இந்த படத்தை வந்து நம்ம தமிழ் படங்கிற ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்து மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பாருங்கள்.